பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயிலேயே மார்பக புற்றுநோய் தான் அதிகமாக வருதுன்றதையும், அதுலேயும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்ததை விட இப்போ மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வரதோட ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றத பற்றியும் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதுவும் அது ஏன் வருதுன்றதுக்கு ஒரு அதிர்ச்சியான காரணத்தையும் பார்த்துருப்போம். அப்படி மார்பக புற்றுநோய் வந்து ஒரு மார்பகத்தையே வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மறுபடியும் அந்த பெண்ணுக்கு திரும்ப உருவாக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை ஏதோ சிலிக்கான்ற மாதிரி ஒரு அதர் மெட்டீரியலை பயன்படுத்தி உருவாக்காம அவங்களோட ஓன் பாடி டிஷ்யூஸையும் யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த மார்பகத்தை உருவாக்கிட முடியும்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும் போது உங்களுக்கு கேள்வி வரலாம், மார்பகத்தை வெட்டி எடுத்துட்டு அப்படியே விட்டுற வேண்டியதானே, அது எதுக்கு திரும்ப உருவாக்கணும் அப்படின்னு தோணலாம். இந்த கேள்விக்கான தெளிவான பதிலையும் தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்ட்ரீட் லைட்டோட உயிர்மை சொல்ல பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தென்கிழக்கு ஆசியாலேயே முதல் புரோட்டான் சென்டரான சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம கூட பெஸ்ட் ஆங்கோ சர்ஜன் டாக்டர் மஞ்சுளா ராவ் மேம் இருக்காங்க. அவங்கள்ட்ட இதை பற்றி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேம். கேன்சர்னா முதல்ல எதனால பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இப்போ ரொம்ப அதிகமாக வருது? ஸோ மார்பக புற்றுநோய் மெயின் காரணம் அதுக்கு வந்துட்டு இட்ஸ் ஹார்மோன் பேஸ்ட், ஹார்மோன் டிபெண்டன்ட் டியூமர். ஸோ ஈஸ்ட்ரஜன்னால பிரெஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதனால நீங்க அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஈஸ்ட்ரஜன் இஸ் த ஹார்மோன். எல்லா பெண்களையும் ஈஸ்ட்ரஜன் இருக்கு. தட்ஸ் வாட் மேக்ஸ் தெம் அ வுமன், ரைட்? ஆனா சில லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா பீரியட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் ரொம்ப லேட்டா அது ஸ்டாப் ஆகுது, மெனோபாஸ் ஆகுது. ஸோ அந்த டியூரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா the duration of estrogen exposure is very long. Similarly சில பேர் வந்துட்டு after the age of 30 தான் அவங்க ஆமா குழந்தைலாம் பிறப்பாங்க. ஸோ அகேன் லேட் பிரெக்னன்சி, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலை, ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா தேவ் நாட் காட்டன் பிரெக்னென்ட் அட் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் அது என்ன ஆகுதுன்னா ஈஸ்ட்ரஜன் content is more, exposure is more. This increases their risk. அவங்களுக்கு breast cancer வர risk increase பண்ணுது. ஆனா இதனால 100% வரும்னு அப்படி கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு definitely genetic causes, genetic mutations, but only 10%. 10% of the cases are because of genetic mutations. The rest 90% பாத்தீங்கன்னா it is because of environmental influences, இந்த மாதிரி lifestyle factors, அப்புறம் smoking, obesity, all of that. Okay. இப்போ ஏன் இந்தியால மட்டும் இல்ல, நீங்க உலக ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்சிடென்ஸ் ரொம்ப ஹையா தான் இருக்கு. பிரஸ்ட் கேன்சர் இஸ் தி நம்பர் 1 கேன்சர். இப்போ அதிகமா இருக்கு. எஸ். அண்ட் இந்தியால இப்போ ஏன் அதிகமா இருக்குன்னா ப்ராபபிலி ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா போயிருக்கு. இப்போ நம்ம டயட் இருக்கட்டும், நாங்க வெளியில சாப்பிடுறோம், அப்புறம் குழந்தை பிறக்கிறதும் இப்போ கொஞ்சம் லேட்டா தள்ளி போயிடுச்சு. after the age of 30 ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ ப்ராபபிலி திஸ் இஸ். பட் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட 10 பசங்க 15 சில்ட்ரன் இருக்கும், ஆனா அவங்களுக்கும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. நாங்க பார்த்துருக்கோம். அது நீங்க சொல்ற அந்த 10%ல வரலாம் அந்த ஜெனடிக்கலி மியூட்டேஷன் மேபி. பட் இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் நாங்க டிஸ்கஸ் பண்றது it increases their risk, does not cause the cancer. Exactly அது ஏன் ஆயிருக்கு, அந்த genetic makeup ஏன் mutate ஆகுது, it is a combination of multiple factors. You can't pinpoint இதனால சொல்ல முடியாது. ஆமா ஓகே மேம். இப்போ ஒருத்தங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அது அந்த எந்த ஸ்டேஜில் அதை ரிமூவ் பண்ணணும், பிரஸ்டே ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜ் எப்போ போகும்? அது டிபெண்ட்ஸ் ஆன் த டாக்டர். டாக்டர் வில் டேக் தட் கால். ஸோ ஒரு பேஷண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போது நாங்கள் என்ன பார்க்குறோன்னா டியூமர் கட்டியோட சைஸ் என்ன, நெறி கட்டிக்கு பரவு இருக்கா, அப்புறம் பிரெஸ்டோட சைஸ் என்ன, அதுக்கப்புறம் நாங்கள் சில டெஸ்ட் பண்ணுவோம், மேமோகிராம், எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்ட், பெட் சிடி. இது ஏன் பண்றோம்னா இது ஒரே கட்டி இருக்கா, வேற ஏதாவது சின்ன சின்ன ஃபோக்கஸ் இருக்கா, ஸோ எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிசீஸ் என்ன, அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது பிரெஸ்ட்டுக்கு வெளியில பரவி இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் இந்த பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கீமோ கொடுக்கணுமா இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணணுமா. ஆப்ரேஷன் பண்றோம்னா எந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும், பிரெஸ்ட்டை காப்பாற்றி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லைன்னா முழுசா நாங்க மார்பாகத்தை எடுக்கணுமா. ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. யங் லேடி அவங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன டியூமர், ஒரு 1 சென்டிமீட்டர் டியூமர், அவ்வளவுதான். பார்த்த உடனே பிரஸ்ட் கான்சர்வேஷன் பாசிபிள். ஆனா நாங்க மேமோகிராம் பண்ணி பார்க்கும்போது அந்த சின்ன கட்டியை விட்டு ஃபுல் பிரெஸ்ட்ல உங்களுக்கு மைக்ரோ கால்சிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தட் இஸ் வெரி ஏர்லி கேன்சர். அது உங்களுக்கு வந்துட்டு கையில படாது. ஸோ இந்த மாதிரி டிசீஸ்ல வந்துட்டு
நாங்க மார்பகத்தை காப்பாத்தி ஆபரேஷன் பண்ண முடியாது. we have to remove the breast. mastectomy தான் பண்ணனும். அது அனைத்துக்கும் இனிஷியல் ஸ்டேஜ் தான், அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் it is still initial stage. இருந்தாலும் மொத்தமா எடுத்து தான் ஆகணும். ஆமா ஆமா, it is still first stage. ஏன்னா அது மொத்தமா இருக்குது வந்துட்டு very early cancer. அது we call it ductal carcinoma in situ disease-னா அதுக்கு இன்னும் spread ஆக பவர் கிடையாது. But it is there in the whole breast, so you cannot concern. Okay. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம மொத்தமா எடுத்துறோம். இது வந்து ரெண்டு மார்பகத்துலயுமே இருக்க வாய்ப்பு இருக்கா மேம், இல்ல ஒன் சைடு மார்பகம் லெஃப்ட் ரைட் ஏதோ ஒன் சைடுல மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கா? ரெண்டு மார்பகத்துலயும் வர வாய்ப்பு இருக்கு. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பிரெஸ்ட் நாங்க ட்ரீட் பண்ண அப்புறம் ரெண்டாவது பிரெஸ்ட்லயும் வர வாய்ப்பு இருக்கு. அது வந்துட்டு சில பேருக்கு ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்கலாம், அதனாலயும் வரலாம். அப்புறம் இந்த டைப் ஆஃப் கேன்சர், இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 10 பேஷண்ட் இருந்தாங்கன்னா எல்லா 10 பேஷண்ட்க்கு ஒரே மாதிரி நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். எல்லாருக்குமே வேற வேற மாதிரி கேன்சர் இருக்கலாம். யூ ஹேவ் டக்டல் கேன்சர், லாபுலர் கேன்சர், எல்லாமே பிரஸ்ட் கேன்சர் தான். ஸோ சம் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் லைக் லாபுலர் கேன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 25% பேஷண்ட்ஸ்ல அது வர வாய்ப்பு இருக்கு. செஸ்டோட லோபியூல்ஸ்ல வரும், பிரஸ்டோட லாபியூல்ஸ்ல வரும். லாபுலர் கேன்சர் இட்ஸ் a breast cancer only. அந்த டைப் ஆஃப் கேன்சர்ல பைலேட்ரல் ரெண்டு சைட்லயும் ஒரே டைம்ல வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ஒருத்தர் வராங்க, மேடம் எனக்கு இந்த பிரெஸ்ட்ல மட்டும் கட்டி இருக்குன்னா நாங்க அந்த பிரெஸ்ட் மட்டும் நாங்க எக்ஸாமின் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் நான் ஆப்போசிட் பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணுவேன். மேமோகிராம் எடுக்கும் போதும் நாங்க ஒரே பிரெஸ்ட் எடுக்க மாட்டோம், ரெண்டு பிரெஸ்டும் பார்ப்போம் இதுலயும் ஏதாவது இருக்கா. சில டைம் இந்த ஒரு பிரெஸ்ட்ல அட்வான்ஸ்டா இருக்கும், ரெண்டாவது பிரெஸ்ட்ல அப்போதான் பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா நாங்க எவாலுவேட் பண்ணணும். இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை அதை ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வருது, பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணி ஆகணுன்ற சுச்சுவேஷன் வருது. அந்த டைம்ல ரெண்டையுமே ரிமூவ் பண்ற மாதிரி இருக்குமா, இல்லை ஒரு சைடு மட்டும் ரிமூவ் பண்ணா போதும் அந்த மாதிரி இருக்குமா? ஸோ நாங்க பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா அந்த பிரஸ்ட்ல டிசீஸ் இருக்கணும், நோய் இருக்கணும். அந்த பிரஸ்ட்ல கேன்சர் இருந்தால்தான் நாங்க ஆப்ரேட் பண்ணிட்டு நாங்க அதை எடுக்கணும். பிஎட் கான்சர்வேஷன், பிஎட் மாஸ்டெக்டமி, எனிதிங். அந்த ரெண்டாவது பிரஸ்ட்ல கேன்சர் இல்லைன்னா அது நாங்க ஏன் எடுக்க வேண்டாம்? ஏன்னா நிறைய பேர் இப்போ அவங்க எல்லாம் ஐயோ பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னா நீங்க பிரஸ்ட்டை எடுத்துடுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேன்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. லங் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு, லிவர் கேன்சர். யூ நாட் கோயிங் டு டேக் அவுட் ஆல் யுவர் ஆர்கன்ஸ். ரெண்டாவது என்னன்னா there are some patients யாருக்கு நமக்கு தெரியும் அவங்களுக்கு ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்கு. they have a genetic predisposition to get breast cancer. You must have heard of Angelina Jolie surgery பண்ணிருந்தாங்க. She knew she had a BRCA1 mutation. அவங்களோட அம்மாவுக்கு கேன்சர் இருந்திருக்கு, கிராண்ட் மதருக்கு இருந்திருக்கு. So before she got the cancer அவங்க டெஸ்ட் பண்ணி she found out she had a BRCA mutation. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாங்க ரெண்டு பிரஸ்டும் ஆபரேட் பண்ணி எடுக்கலாம் before the cancer comes. வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் போதே கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. அஞ்சலி ஜோலி எடுத்த மாதிரி. ஓகே. சோ ரெண்டு பிரஸ்டும் நாங்க ஆபரேட் பண்ணி, ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா mastectomy பண்ணிருக்காங்க, but they have retained the skin and nipple and everything. So nipple sparing mastectomy பண்ணி reconstruction பண்ணிருக்காங்க. அது எதை வச்சு பண்ணாங்க? நம்ம அந்த சிலிகான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாங்களா, இல்ல நேச்சுரலாவே அவங்களோட ஓன் ஸ்கின் அப்படி வச்சு பண்ணாங்களா? So generally நீங்க இப்போ reconstruction பாக்கும்போது there are two methods. Either patient ஓட own tissues யூஸ் பண்ணி நாங்க பண்ணலாம். அவங்களோட உடம்புல இருக்கிற வயத்தோட டிஷ்யூ, அந்த ஃபேட், பட்டக்ஸ், இன்னர் தைஸ், பேக் சைடு, அந்த டிஷ்யூஸ் எல்லாம் நாங்க எடுத்துட்டு நாங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். பிரஸ்ட் மாதிரியே அத ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உருவாக்கிடலாம். It looks exactly like that. Okay. And ரெண்டாவது என்னன்னா நாங்க வந்துட்டு சில பேர் அவங்க குண்டா இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்லிம்மா இருப்பாங்க. You don't have enough tissue to reconstruct. அந்த சூழ்நிலையில நாங்க வந்துட்டு silicone implants யூஸ் பண்ணலாம். We have there are a few brands available and it's a safe option. Safe தான். Breast cancer patients க்கு அத வெச்செல்லாம் நாங்க reconstruction பண்றோம். ஓகே. எனக்கு சிலிகான்ல தான் டவுட் வருது. சிலிகான்ல அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும், அதை நம்ம பிரஸ்ட்ல இன்ஜெக்ட் பண்ணி வெளியில வெச்சிருவோம். வெளியில அந்த ஸ்கின் அமைப்பு அதை எப்படி கொண்டு வருவோம்? நம்ம ஏன்னா பிரஸ்ட்டை மொத்தமாவே நீக்கிட்டோம், நிப்பிள்ஸ், ஸ்கின் அதெல்லாம் எப்படி பார்க்கிறதுக்கு அது பிரஸ்ட் மாதிரியே இருக்குமா? It will look exactly like the breast. Breast reconstruction வந்துட்டு இப்போ நாங்க autologous is different. Autologusனா அந்த பேஷண்டோட அவங்களோட பாடி டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி நாங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஆனா இம்ப்ளான்ட் வைக்கும்போது now you need a support over the implant. இப்போ ஸ்கின் ரொம்ப தின்னா இருக்குன்னா the implant can extrude, it can come out. So we have two types. You have prepectoral reconstruction and you also have subpectoral reconstruction. So
சப்பெக்டரல்னா நாங்க என்ன பண்றோம், அந்த இப்போ breast இருக்கு, breastக்கு அடியில chestோட மசில் இருக்கு. You know when you work out you say pecs இல்லையா, pectoral muscle தானே, skeletal muscle. So அந்த மசில ரேஸ் பண்ணி அதுக்கு அடியில we put the implant. Okay, that is one. Suppose we are doing it over the muscle, pre-pectoral பண்றோம்னா what we do is அதுக்கு மேல ஒரு கவர் வேணும். So வெளிநாட்டுல என்ன பண்றாங்க, you have some products called ADM, அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும். It is half biological layer. இது வரைக்கும் அது இந்தியால வரல, ஆனா இப்போ இந்த மாசம் வந்திருக்கு. It's very expensive. இந்த மாசம் தான் வந்திருக்கு. It's just entered India. But before that also இது வர முன்னாடியும் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். எப்படி பண்றோம்னா basically அந்த implant மேல ஒரு லேயர் வேணும் இல்லையா, so we use their body skin layer மேம். அந்த இம்ப்ளான்ட் மேல ஸ்கின் லேயர் வேணும். ஸ்கின் லேயர் ஏற்கனவே இருக்கு, பிரஸ்டோட ஸ்கின் லேயர் ஏற்கனவே இருக்கு. பட் between the skin and the implant you need something yeah to give that bonding so that அது வந்துட்டு ஸ்கின்க்கு அது perforate ulcerate பண்ணி வெளியில தெரிய கூடாது. So before all this ADM and all of that, we used to use patient oda body tissues use panni we would cover. Like for example, நான் சொல்லிருக்கேன் LD flap, that is அவங்களோட முதுகுல இருந்து flap எடுத்துட்டு we bring it to the front, cover the implant and cover it. இப்போ நம்ம அதை எடுக்கிறோம், நம்ம முதுகுல இருந்தோ இல்ல தொடையில இருந்தோ எடுக்கிறோம், அந்த இடத்துல மறுபடியும் அது வளந்துருமா இல்ல அங்க தெரியுமா பார்க்க? இல்ல, அது வந்துட்டு we take it in such a way that அது so it's basically like for example நீங்க வயித்துல இருந்து எடுக்கறீங்க, எக்ஸ்ட்ரா ஃபேட் தான் எடுக்கறீங்க இல்லையா, so it will be like அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா liposuction பண்ண மாதிரி இருக்கும். They'll get a flat abdomen, ஃப்ரீயா ஆக்குன மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த இடம் குண்டா தெரிஞ்சது இப்போ கொஞ்சம் ஃப்ளாட்டா தெரியும். yeah so ஒரு scar இருக்கும், obviously ஒரு லைன் மாதிரி இருக்கும், but otherwise வெளியில தெரிய போறது இல்ல. it will look good. ஓகே இப்போ நீங்க சொன்னது வந்து சிலிக்கான் இம்ப்ளான்ட் பண்ணி பண்றது தானே மேம்? சிலிக்கானை உள்ள இம்ப்ளான்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த மசில்ஸ் வைக்கிறதுக்கு. சிலிக்கானே பண்ணாம ஒரு பிரஸ்ட் ஃபுல்லாவே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்னு சொன்னீங்கல, அது எப்படி மேம்? The same thing. நாங்க body tissues use பண்ணி பண்றோம். So the gold standard வந்துட்டு something called DEP flap, deep inferior epigastric perforate artery flap. அது வந்துட்டு வயித்துல இருந்து நாங்க எடுக்கிறோம். So what do you do இப்போ நாங்க our body we have life, why? Because of blood தானே, blood circulates everywhere. Now நீங்க வயித்துல இருந்து பட்டக்ல இருந்து fat எடுக்கிறீங்க, you're taking the fat out, blood supply cut பண்றீங்க இல்லையா, so அதுக்கு லைஃப் இருக்காது. So you bring it to that place and then you give it life. So in the vayithila irukra vessel you take out the flap with the vessel, adu breast side la kondu vandittu you join it to another vessel to give it life. அந்த ஒவ்வொரு blood vesselயுமே நீங்க ஜாயின் பண்ணி அது திரும்ப அதுக்கு லைஃப் கொடுக்கறீங்க வெளிய எடுத்ததுக்கு அப்புறம். That is how you reconstruct. Okay. அது பண்ணலனா flap will not survive. So இதெல்லாம் நாங்க patient கிட்ட பேசி தான் we take, like சில பேருக்கு it's a complicated surgery and சில பேருக்கு வந்துட்டு there might be some blood flow la issues irukkalam, clot irukkalam, so adu vandu the flap may not take. So we do tell them that sometimes in the madri adu success agalena marubudiyum naanga operation pannanum and madri adu modale solliட்டு தான் அதுக்கு அப்புறம் பண்றது. Okay. So it's a lengthy discussion, ஒரு sitting la usually mudiyadu. We talk to the patient, we counsel them once twice, and idu vandu it's a joint discussion between the breast cancer surgeon, between the plastic surgeon. இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ நம்ம மொத்தமாகவே அந்த பிரஸ்ட் எடுக்கிறோன்றப்ப நிப்பிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருவீங்க அப்படிதான். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வெளியிலேருந்து ஒரு ஃபேட்டையோ ஏதோ ஒரு டிஷ்யூ எடுத்து அங்கே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அங்கே நிப்பிள்ஸ்லாம் நம்ம உருவாக்க முடியுமா மறுபடியும்? இப்போ பிரஸ்ட் எடுக்கணும்னா ஈதர் சப்போஸ் கேன்சர்னால ஸ்கின் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னா you have to take it out. ஓகே. அப்படி ஸ்கின் இன்வால்வ் ஆகலைன்னா you can save the skin like maybe like a bun ஓட outer covering இருக்கு இல்லையா, you save that outer covering and you just take the breast tissue out. கேன்சர் வந்துட்டு breast tissue ல இருக்கு, so you take it out, you do the reconstruction, which is why I said in the skin இருக்கு இல்லையா, so you need a buffer in between. அதுக்கு தான் we use ADM or tissue from the back. ரெண்டாவது வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு நிப்பிளும் ஃப்ரீயா இருக்கும். Okay, so in that case we can save the nipple also. Okay. We save the nipple, we save the skin, and we just take out the stuffing, the breast tissue. அதுக்கு அப்புறம் உள்ள அந்த டிஷ்யூஸ் மட்டும் வச்சோனே வெளியில எப்படி breast இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்கார் தான் இருக்க போகுது. ஆனா there are some patients யாருக்கு ஸ்கின்னும் இன்வால்வ் ஆயிருக்கு, நாங்க ஸ்கின் எடுக்கிறோம். அதான் கேட்க வந்தேன். ரெண்டாவது வந்துட்டு சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ஏற்கனவே மாஸ்டெக்டமி பண்ணிருப்போம், ரேடியேஷன் கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு so it's flat. Okay, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு புதிய breast வேணும்னு சொல்லுவாங்க. So that is called delayed reconstruction. ரொம்ப டிலே ஆகி ஆமா. So அந்த டயத்துல நாங்க என்ன பண்ணுவோம், wherever you're taking the fat from, be it the abdomen, buttocks,
அது கூட அந்த ஸ்கின்னும் நாங்க எடுத்துட்டு we will use that skin to remake the breast. அந்த இடத்துல ஸ்கின் எடுத்துட்டோம். இப்போ அங்க ஒரு இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாகுதுல மேம், அதை எப்படி சைடுல இருந்து எடுத்து வச்சு we close it just like how you take out the breast. இப்போ breast எடுத்த அப்புறம் we don't leave it open இல்லையா, we give a flat closure. So that is why this is challenging. நாங்க அப்படி பிளான் பண்ணனும், இது நல்ல நாங்க மூடணும், we should be able to close it. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் அது, அதை பண்ணி முடிக்கிறது. Yes. திரும்ப அந்த அதே மாதிரியான அந்த அமைப்பை கொண்டு வரது. ஓகே மேம், இப்போ இந்த பிரஸ்ட் கேன்சர்ன்றது ரொம்ப சின்ன வயசுலேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, மேரேஜ் ஆகாத குழந்தை பிறக்காத ஒரு பொண்ணுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி அந்த மெமரி கிளாண்ட் அது எல்லாத்தையுமே இருக்கிற மாதிரி இருந்துட்டா திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதே மாதிரி உருவாக்கிடலாம். ஆனால் அவங்களால குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா, பால் உற்பத்தி நடக்குமா? இப்போ பிரெஸ்ட் கன்சர்வ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கு, நாங்க அது அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம். ஆனா நீங்க முழுசா எடுத்திருக்கீங்க, பிரெஸ்டே கிடையாதுன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் யூ டன் வித் சம் அதர் ஆர்கன் டிஷ்யூ, அதுல பாலோட டக்ஸ் எல்லாமே இருக்காது, சிஸ்டமே இல்ல, சோ she will not be able to breastfeed. ஓகே, அப்ப அந்த மாதிரி சின்ன வயசுலயே ஒருத்தவங்க வந்து 2 பிரஸ்டையுமே எடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் கொடுக்க முடியும், ஆனா அவங்களால குழந்தைக்கு பால் கொடுக்கிறதுலாம் ஃபங்க்ஷனிங் இருக்காது, ஃபீலிங் இருக்காது, it will be numb. So அவங்களுக்கு the usual அந்த நிப்பிளோட erectile function அதெல்லாமே இருக்காது. In fact இப்போ நாங்க ஸ்கின் ஸ்பேரிங் மஸ்டெக்டமி சொன்னோம் இல்லையா, ஸ்கின் ஸ்பேரிங்னா ஸ்கின் மட்டும் சேவ் பண்ணிட்டு நிப்பிள் எடுப்பீங்க, நிப்பிள் இல்ல ஸ்கின் சேவ் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க. சோ அவங்களுக்கு எப்படி நிப்பிள் இருக்காது இல்லையா. ஆமா ஆமா. So for them we can either do nipple reconstruction அந்த ஸ்கின் யூஸ் பண்ணி, இல்லனா we advise patients to get a tattoo. You can get 3D tattoos and all. It will look like a nipple. ஆமா 3D effectல இருக்கும், but it will not பாக்க 3Dல கொஞ்சம் மேல வந்த மாதிரியே இருக்குமா, வந்த மாதிரியே இருக்கும், ஆனா டச் பண்ணா அப்படி இருக்காது, டாட்டூ ஃபிளாட்டா தான் இருக்கும். டாட்டூ ஓகே ஓகே. நீங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் எப்படி பண்றீங்க, அந்த ஸ்கின்னை யூஸ் பண்ணி தான் நாங்க பண்ண போறோம், அது நிஜமா நிப்பிள் கிடையாது. சோ அந்த நிப்பிளோட erectile function அது இருக்காது, ஆஃப்டர் சம் டைம் அது கொலாப்ஸ் தான் ஆகும். பட் yes they have the appearance, அது நாங்க அதுக்கு அப்புறமா பிக்மெண்ட் பண்றோம், we tattoo it, so it will look பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு பிரஸ்ட் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா, எதுக்கு அதை திரும்ப கொண்டு வரணும், கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு கொண்டு வராங்கன்றப்ப ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அதை திரும்ப வைக்கணுமா அப்படின்ற மாதிரி வரும், அதுக்கு என்ன நம்ம பதில் சொல்லலாம்? ஸோ இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ் இல்லையா. நாங்கள் நினைக்கிறோம் ஓகே இந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ யூனோ பசங்க எல்லாம் அவங்க ஏஜ் ஆயாச்சு, காலேஜ் போயாச்சு, இப்போ இவங்களுக்கு ஏன் வேணும், பட் இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். நோ, இட் இஸ் ஹர் பிரெஸ்ட், அவங்களுக்கு வந்துட்டு வெளியில போகணும், அவங்களுக்கு லைஃப் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அவர் ஜாப் டு டிசைட். we have patients who are 70 years old, அவங்க கேட்டிருக்காங்க எனக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேணும், 70 வயசு உள்ளவங்க மறுபடியும் எனக்கு பிரஸ்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க, forget conservation, இல்ல எனக்கு பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுங்கன்னு, and she is happy. ஏன்னா why are we talking இப்போ முன்னாடி எல்லாம் பிரஸ்ட் கேன்சர்னா ஃபுல் எடுக்கணும், அந்த மார்பாக நெறிக்கட்டி மசில், அதுக்கப்புறம் ஏன் கான்சர்வேஷன் பத்தி பேசுறாங்க, பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பேசுறாங்க, because it's a question of body image. அது வரைக்கும் அவங்க உடம்ப அப்படி பாத்துர்க்காங்க, அதுக்கு அப்புறம் அது இல்ல. இப்போ நம்ம ஒரு பல்ல புடிங்கிட்டோம்னா திரும்ப ஒரு பல்லு நட்டு வைக்கிறோம், கிட்டத்தட்ட அந்த பல்லு போனாலே உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, சேம் திங். அப்புறம் people will ask ஏன் அப்படி இருக்கு, ஃபிளாட்டா இருக்கு, you can make out, right? So it's a question of body image, psychological effect. சில பேருக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டாம், I am fine, அவங்களுக்கு நாங்க we won't tell them, we'll say okay fine, if you don't want reconstruction okay, but it is our duty, நாங்க வந்துட்டு பேஷண்ட் கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று அவேர்னஸ் கிடையாது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு நாங்க பண்ணலாம், ஸோ கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா ஒரு ஸ்டிக்மா இருக்கு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா இட் இஸ் ஓன்லி ஃபார் காஸ்மெட்டிக் பர்பஸ், சிலிகான் வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. So we are trying to dispel that. புரியுது மேம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு இது வந்து நம்மளோட ஓன் டிஷ்யூவை யூஸ் பண்ணியே பண்ண முடியுன்றதே தெரியாம இருக்கு, சிலிக்கான் வேற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க, அதனாலேயே நிறைய பேர் கேட்காம கூட இருக்காங்க. ஓகே ஓகே மேம், அதான் இதை பற்றி தெளிவாக புரிய வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப நாளாக கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம உருவம் ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் அது வேற மாதிரி இருக்குன்றதே நமக்குள்ள ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், தாழ்மனப்பான்மை, கான்ஃபிடன்ஸை ஹிட் பண்ணும், கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைய வாய்ப்பு இருக்குது. அதோட அந்த மார்பே இல்லாத வெட்டி எடுத்துட்டாங்கிறது திரும்ப திரும்ப அவங்களுக்கு நினைவூட்ட வாய்ப்பு இருக்குல்ல, கேன்சர் இருந்துச்சு அதனால இது எடுத்திருக்காங்க. Exactly. So I think இதுதான், it's important for everyone to know that breast cancer வந்துட்டு cure பண்ணலாம். Okay, 100% cure பண்ணலாம், but it is important that
நாங்கள் க்யூர் பண்ணணும்னா அவங்க சீக்கிரம் வரணும். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் இஸ் இம்பார்ட்டண்ட். 40 வயசு ஆன உடனே ஒன்ஸ் அ இயர் மேமோகிராம் ஸ்க்ரீனிங் பண்ணணும். அதுக்கப்புறம் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லா பெண்களும் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும் ஒன்ஸ் அ மந்த். தானாகவே தொட்டு பார்த்துட்டு ஏதாவது கட்டி இருக்கா, ஏதாவது சேஞ்ச் இருக்கா, ஸ்கின்ல ஏதாவது இருக்கா, நிப்பிள் எப்படி இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்பெல் ஃபியர், பயப்படக்கூடாது. இந்த மாதிரி ஐயோ கட்டி இருக்கு, நான் வீட்டில் உட்காடுறேன். எவ்வளோ சீக்கிரமா வரீங்களோ நாங்க வந்துட்டு பிரெஸ்ட் காப்பாத்தி ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாங்க கீமோதெரப்பி அந்த சிவியாரிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ early detection saves lives. எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் சேவ் பண்ண முடியும். A stitch in time saves 9. என்னெல்லாம் proverbs இருக்கு, you can apply to this. ஓகே. Thank you மேம், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி. You're welcome. My pleasure. Thank you.